மேனுவலா இருக்கு. ரெண்டாவது மொத்தத்துல உடஞ்சிருச்சு. ரெண்டையும் செக் பண்ணி நான் போட்டு வந்துட்டு இருக்கேன். அறுபத்தி 3ஆம் நம்பர் மனை இடத்தில் நான் நிறுத்தி வைத்துக் கொண்ட முக்கோண வடிவ காலி இடத்துக்கும் மேற்கு. ஓகேங்களா? இந்த நானே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் 63ஆம் நம்பர் மனை இடத்தில் நான் நிறுத்தி வைத்துக் கொண்ட முக்கோண வடிவ காலி இடத்துக்கும் கிழக்கு. அது வந்து அவரோட இருக்கு. இல்ல இது கரெக்டா செக் பண்ணி. ஆமா, இது செக் பண்ணி கரெக்ட் தான். இதன் மத்தியில் கிளமேல் இருபுறமும் 40 அடி, வடபுறம் வந்து 56 அடி. ஆமா ஆமா. ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்கெட்ச் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த ஸ்கெட்ச் தான் பாருங்க. இந்த ஸ்கெட்ச் பிரகாரம். ஆமா. இப்போ இது கல் இருக்கா? நீங்க இந்த 10 அடி கல் போட்டுருக்கீங்களா? இல்ல அது 10 அடி ஜாயின் பண்ணி அப்படியே கொடுத்தா தானே 10 25 அப்படியே தான் போச்சு. ஆனா இது இங்க இருந்து கொடுத்துருப்பீங்க. நீங்க போட்டுக்கிற ஸ்கெட்ச்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா இங்கிட்டு 10 அடி பாத்துக்கோங்க. இங்கிட்டு கொடுத்துருக்காரு இப்படி. அப்படினா கொடுக்கல இங்க. இல்ல அந்த ஸ்கெட்ச்ல நீங்க அப்படி போட்டுருக்கீங்கன்னா இந்த ஸ்கெட்ச்ல இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் வர்றப்ப கீழே 10 அடி. ஆமா, அந்த கீழே 10 அடி வந்து இப்போ எங்க இடத்துக்குள்ள இருந்தனால காமிக்காதீங்க. இந்த ஸ்கெட்ச் கரெக்ட்டா? இந்த ஸ்கெட்ச் கரெக்ட்டா மேடம்? அந்த ஸ்கெட்ச் கரெக்ட் தான். இந்த 10 அடி தான், இந்த 10 அடி. அப்புறம் அதுக்கப்புறம் 62 வந்துருது பாருங்க இங்க வந்து. அது ஓகேனா? நீங்க ஒரு சைடு தான் வச்சிருக்கீங்க, ரெண்டு சைடும் நீங்க செக் பண்ணில கொடுத்திருக்கீங்க. இப்போ இந்த பாகம் இருக்குல்ல, அந்த பாகம் தான் இங்க இருக்குங்க. அதுதான் நான் இந்த பக்கம் தானே. ஆமா ஆமா, அது 0 பாயிண்ட்ல இருந்து போகுது. இங்க வாங்க அதுக்கு தான் வாங்கங்கறேன். நான் பாத்துட்டேன். வாங்க பாருங்க. இது இப்போ இது வந்து அந்த மார்க் போட இங்க வரைக்கும் எவ்வளவு பாருங்க. முக்கோணம் நீங்க கொடுத்துட்டீங்கனா முக்கோணம் கொடுத்தாச்சு. உங்க என்ஜாய்மென்ட்ல தான் இருக்கு. முக்கோணம் இங்க கொடுத்தாச்சு, எல்லாம் ஜாயின் பண்ணி பாருங்க. 35 இது கொடுத்தாச்சு. இது 0 இது போலாங்க. இது வந்து 35 62ஆம் நம்பர் சைட். இல்ல இதுக்குள்ள போறேன். நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. நான் அங்க வெளிய நிக்கிறேன். நீங்க உள்ள இல்ல நீங்க உள்ள வாங்க. பாருங்க இந்த 10 25 அங்க இருக்குதான்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருமல்ல. இது வந்து 35 வந்து பாருங்க. இது 62ஆம் நம்பர் சைட். இது 62 63 64. ஆமா அந்த பக்கம். ஆமா மேடம், அங்க வராது மேடம். 56 அங்க வராது, இதுல வரும். அது இது எக்ஸ்ட்ரா இடம் எங்க கிட்ட வந்து தனியா வாங்கினாரு. அது ஜெய்ரி சந்தான் சைட்ல வாங்கினாரு. அதனால அது கொஞ்சம் இதில் தான் வரும் 56. அது நான் அதுல இருந்து ஒரு கீழ இருந்து ஒரு 5 அடி வச்சு 35. எவ்வளவு போட்டுருக்கீங்க? அதான் 10 ஒரு 25 35. ரெண்டு சைடு ஒரு எடுத்துக்கலாம். நம்ம 25 எங்கேயும் வெச்சிட்டு அப்புறம் 10 காமிக்கிறேன். 25 சரியான பிரச்சனையே. ஆமா 25 வேணா. அவுட்டர் இருந்து வை. இங்க இருக்கு 25. 25 அங்க வைங்க, மார்க் பண்ணி. அண்ணா அவரை வர சொல்லுங்க. அவரையா யாரங்க? அந்த அண்ணனை வர சொல்லுங்க. போனா 25 பாருங்க. உள்ள போய் அந்த 25 போடுங்க. காம்பவுண்ட் வரைக்கும் தான் வரும் 10 அடி. ஆமா 10 அடி. 10 அடி காம்பவுண்ட் வரைக்கும் வைங்க. அண்ணா இங்க வாங்க ஒரு நிமிஷம். போனா ஒரு 3 இன்ச் மேக் போகும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட்ல இருந்து எதுவுமே பேச வேண்டாம். கீழ பாருங்க. பாத்தீங்களா? அல்லனா 7 10 9 6 இருக்கேன் நான். காம்பவுண்ட் கரெக்டா சரியா சொன்னா 6 7னே வெச்சுக்கலாம். அங்க இருந்து வைக்கணும் நம்ம. சரிங்களா? இந்தாங்க பத்திரம். அண்ணா இங்க வாங்க. அது முன்ன பின்ன வர பேப்பர்ல போறதுல. புரியா? அண்ணா இங்க வாங்க. இந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் கணக்கு. என்ன வரீங்க? அண்ணா கரெக்டா அங்க இருந்து 56 அடி. அந்த காமெடி ஒரு பார்த்தீங்களா? அந்த லைன் உடச்சு பூசினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுது. அந்த மாதிரி நீங்க பார்த்து போங்க. அதுக்காகத்தான் அவங்களுக்கு உங்களுக்கு 56 அடி இந்த சைடு. இந்த கல் ஓகே. ஆனா கல் ஓகே. கல் இல்ல ஒரு நிமிஷம். இந்த கல் தான்
ஆரம்ப நிலையில ஊனப்பட்ட கல். இந்த கல் ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்லுக்கும் அங்கே வர லைட்டாக கிராஸ் ஆகுது. புரியுங்களா? பார்த்துக்கோங்க. எப்படின்னா இங்கிருந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்தீங்கன்னா நான் அங்கே ஒரு 3 கல் வச்சேன்ல, அதுதாங்க அளவு. அந்த பாயிண்ட் அவர் சொல்கிற அந்த 10 அடி அங்கே தான். வா தம்பி. ஏன்னா 2 பேரும் இது பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் இல்லை கால்குலேஷன் சொல்லிக்கலாம்னா ஃபீல்டில் நீங்கள் பார்க்கணும், அவங்களும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்க பத்திரத்தை மெஷர் பண்ணிக்கிறீங்க, இவங்களோட பத்திரத்தை. அவரோடது 25 அடி. முக்கோணம் இருக்குல்ல, இந்த சைட்டினுடைய பத்திரத்தை நீங்க அளந்து காமிச்சிருக்கீங்க. இந்த சைட்டோட 25 அடி ப்ளஸ் 10 அடி. அதான் அதான் அந்த முக்கோணம் தான் இப்போ பிரச்சனையா, அந்த முக்கோணத்தை அளந்திருக்கேன். அதுதான் மெயின். அதான் அங்கே 3 கல் நான் வச்சிருக்கிறேன். அந்த காசு துணூண்டு அந்த வாங்கண்ணா, உட்காரவெல்லாம் முடியாது. இப்படி நீங்க வாங்க. இதில் திருப்தி உங்களுக்கு அவங்களுக்கும் இல்லைன்னா நீங்கள் சப்மிஷன் கேன்சல் பண்ணுங்க, ஆடிட்டர் அதை கொடுத்துருங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? சைட் எங்ககிட்ட அந்த 5 அடி இருக்குது, நாங்க அந்த அம்மா எழுதி கொடுக்கல. சொல்றேன் சப்மிஷன் கேன்சல் பண்ணுங்கன்னு எழுதி கொடுங்க. சொல்றது புரியல உங்களுக்கு? ஆடியோ ஆஃபீஸ்ல கொடுக்கணும் தபால். அப்பதானே நாங்க கரெக்டா எடுக்க முடியும். அவங்க சதுரமா வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்போ ஃபீல்டில் கிராஸாக காமிக்கிறோம். வந்து பாயிண்ட் காமிக்கிறது என்னோட வேலை. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்லணும். நான் வந்து உங்க டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண முடியும். நான் கம்மி பண்ண முடியாது. 56க்கு 40ங்கிறது அந்த கல்லை காமிச்சிங்கல்ல, அந்த கல்லை வச்சு தான் நடந்து 56ங்கிறது அதுல இருந்து எடுக்கலாம், இதுல இருந்து எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 40 அடி அங்கேயும் எடுக்கலாம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா 5 நிமிஷம் நான் போயிருக்கலாம். அங்கிருந்து நான் வந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூணு யாரோட ஃபீல்டு கரெக்டா இருக்குன்னு உட்கார்ந்து நான் மூலமட்டத்துக்கு உங்களுக்கு நீங்க சர்வே கொடுத்துருங்க. இந்த மூலமட்டத்துக்கு கொடுத்துருங்க. இதன்படிதான் சர்வே பண்ணி அண்ணா கொடுக்கறதுக்கோ எடுக்கிறக்கோ எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்பிளைன் போட்டீங்கன்னா நான் வந்து இந்த இடம் காமிப்பேன். ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு டாக்குமெண்ட்ல 40க்கு 56 போடுங்க. மட்டும் போடல இல்ல, நீங்க டயகிராம்ல காமிச்சிருக்கோம். நிறைய முக்கோணம் காமிச்சு முக்கோணம் மட்டும் போயிருக்கீங்களா? கிராஸ் காமிங்க, கிராஸ் அளவு காட்டுங்க, கிராஸ் அளவு காட்டுங்க. ஒரே நிமிஷம் பாருங்க. இப்போ ஒரே நிமிஷம் இந்த ஸ்கெட்ச் இல்லனா பேக் சைடு ஆரம்பிங்க. நீ இங்க போடுங்க. மிஸ் ஆகும்னா அவ்வளவுதான் அங்க உட்கார்ந்து பண்ணு. அவர் நட்ல அதல்லங்க கீழ ஒரு லாஸ்ட் சோபரோட லாஸ்ட் சீனி செவரோட லாஸ்ட்டுங்க. இல்ல சார் கல்லு அந்த கல்லு தான் காம்பவுண்ட்ங்கற கல்ல உள்ள வச்சது. இந்த கல்ல காமிச்சாரு. இதுல இருந்து அளவு கரெக்ட்டா 56 அடி. இப்ப 5 நிமிஷத்துக்கு மாத்தறனே காம்பவுண்ட்ங்கறீங்க. ரோடோட அகலம் 13.3 ரோடோட பண்ணி ரோடோட பிடிங்க. அண்ணா ஒரே நிமிஷம்டா. இந்த கல்ல நீங்க என்கிட்ட காமிச்சீங்க. இந்த கல்லு தான் எனக்கு அளவு நீங்க காம்பவுண்ட்ங்கறீங்க. அந்த கல்லுனா நீங்க இந்த ரோட சேர்த்து கட்டிட்டாங்க. அம்மா அவங்க கட்டறங்க கட்ட அந்த நாய் நீங்க காமிச்சது என்கிட்ட இல்ல. அவங்க எடுக்கல. இல்ல இவரு தான் எனக்கு சொன்னது வந்து 56 அடி சொன்னா கரெக்ட்டா இந்த கல்லுங்க நீங்க சொன்னது இவரு. இந்த சுவர் அடிச்சீங்க. சொல்லுங்க மாத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. உண்மையை சொல்றேன். ஃபீல்ட்ல மாத்தி பேசாதீங்க. ஒரு நிமிஷம். இந்த சுவர் ரைட்டுங்களா? பாருங்க. நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. இந்த எப்படி நீங்க காமிச்சீங்க? நீங்க அந்த கான்செப்ட் அந்த கல்லுங்க அந்த கல்ல கண்டுபிடிங்க. கரெக்ட்டா வந்து இந்த கல்லு தாங்கறீங்க. இப்ப இவரு வந்தோனே இல்ல அந்த கல்லு இல்ல. ரைட்டுங்களா? சுவர் அடிச்சு தான் நாங்க அளவு பிடிச்சோம். நீங்க வந்து தப்பா சொல்லிட்டேன்னு வேணா சொல்லுங்க. ஆனா கல்ல சொல்லி போட்டு இங்க நீங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் போய் சொன்ன மாதிரி போக வேண்டியது அவங்க அது அல்லான்னு சொல்லிட்டா நீங்க பாத்துக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ஒரே நிமிஷம் நீங்க அப்பளவே நீங்க வந்திருக்கலாம் இல்லங்க. நீங்க கரெக்ட்டா வந்து மாத்தி பேசிட்டு என்ன அப்ப நான் போய் சொல்ற மாதிரி அதுதா ஃபீல்ட்ல. மேடம் இந்த இதோட இதுதான் மெசேஜ் நான் என்ன காய வைக்கிறேன். நான் புடிச்சல. எத்தனை இருக்கா? சரி வரி வா. நான் அந்த கலக்கு
மூளை மட்டும் போவாங்க சென்ட்ரல் கல் 4 வருஷம் காவல் கட்டி சென்ட்ரல்லேருந்து எடுத்து அந்த டிவிஷன் காமிக்கலாம் 68னா இங்கிட்டு 34 அங்கிட்டு 34 4 வருஷம் 34 வந்துட்டு 68 செவ்வாய் செய்யும் சரியா அப்படி நேரத்தை பார்ப்போம் இந்த பெட்டி வச்சுட்டு கிராஸ் எடுக்கிறதுக்கு ஒருக்கா சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா வெளியில் வாங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அம்மா நீங்க அப்பளே வந்து அந்த கல் கரெக்ட் நீங்க இப்ப அவர் வந்தனே இல்லைங்கறீங்க நான் பேசறதுக்கு வாய்க்கலைங்க இன்ஜினியர் தான் இத்தனை வேலை செய்யும் வீடியோவே வைங்க தப்பில்லை நானும் வீடியோ எடுத்திருக்கேன் என்ன பிரச்சனை சரிங்கம்மா சரிங்கம்மா நான் அப்ப அவரை கூட்டிட்டு போய் காமிக்கல இடத்த அம்மா ஒரே நிமிஷம் இருங்க அம்மா இருங்க இது வரைக்கும் அந்த 10 அடி வருதுன்னு 3 கல்ல வச்சு நான் ஒரே நிமிஷம் இருங்க நான் அவர்கிட்ட அம்மா ஒரே நிமிஷம் எல்லாரும் அளந்து முடிக்கிட்டு பேசிக்கலாம் தான் கம்முங்க ஃபைனல் பண்ணி சொல்லுங்க ஃபைனல் பண்ணி சொல்லுங்க அந்த 3 கல்ல வச்சு இது வரைக்கும் அந்த இடம் வருதுன்னு நான் உங்ககிட்ட காமிச்சு கரெக்டா நீங்க என்கிட்ட சொல்லல ஏமா நீங்க அந்த சைடு கட்டது சொல்லலனா இது நீ பாருங்க அந்த சைடுக்கு நீ காமிச்சீங்க இத காமிச்சீங்க நீங்க நான் இத எடுத்து வரேன் பையன் சரி விட்டுங்க நான் சொல்றேன் அப்ப நீங்க 2 நாள் கழிச்சு வியாழக்கிழமை வந்து நான் என்ன ரிப்போர்ட் இருக்கு நீங்க ரிப்போர்ட் செக் பண்ணலாம் ஃபீல்ட் செக் பண்ணிட்டு நான் அதுக்கு நீங்க வாங்குங்க நான் இப்ப நீங்க பாத்தீங்க இப்ப கல் இருக்குது ஒரு கல்ல காணோம் இதுக்கு நான் போட்டோ எடுத்தேன் நான் அப்படியே நான் ரிப்போர்ட் வந்து படிச்சுட்டு அப்படியே மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன் ஓகே வியாழக்கிழமை கல் நடுவு ஸ்பாட்ல எல்லாரும் ஒரு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த கல்ல காணோம்ங்க நான் சொல்றது கேளுங்க டைம் கொடுங்க ஓகேமா நான் எழுதுனதுக்கு அப்புறம் அவரும் வாங்கி அதை படிச்சுட்டு நீங்களும் வாங்கி படிச்சுட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை எடுங்க ஓகேமா அந்த இதுல காசு கேட்கணும் இல்லப்பா அவரு நான் சிஎம்கள் சொல்லுங்க ஏப்பா இந்த கல்ல பூரா வீடியோ எடுப்பா புடி வச்சிர கல்லு இந்த கல்லு எல்லாமே பூரா வீடியோ எடுங்க ஒரு வீடியோ எடுங்க எங்க லீகல் என்ன பார்க்க கல்ல நாளைக்கு எதுவும் கிடையாது சார் அதையும் சார் சர்வேயர் நட்ட கல்ல இங்க நம்ம பஞ்சாயத்துல புனிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டுங்களா இது வந்து கிரிமினல் குற்றம் இதுக்குரிய ஸ்டேஷன்ல இருந்து எல்லா பக்கம் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரைட்டுங்களா சாட்சி நீங்க எல்லாம் ஆபீஸ்ல சாட்சி ஆமாங்க நீங்க பாத்துட்டீங்க எந்த கல்ல புடிங்கிட்டு பாத்து அப்ப எப்படி நீங்க சாட்சி சொல்லுவீங்க சாட்சி நீங்கங்கறாருல எந்த கல்ல புடிங்கிருக்கீங்க பார்த்து சர்வே பண்ணிருங்க நான் பார்க்கலங்க அப்ப நீங்க எப்படி சாட்சி சொல்லுவீங்க நான் ரிப்போர்ட் கொடுத்தேன் எவிடன்ஸ் ரிப்போர்ட் இல்ல கல்ல அவர் காமிச்சிருக்காரு நான் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் 4 பக்கம் சரி அவ்வளவுதாங்க எனக்கு ஒரு 2 நாள் 4 பக்கம் கல்லு தான் மேடம் நீங்க காமிச்சதே கல்லு சரியா வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கூப்பிடுங்க நான் ரிப்போர்ட் எழுதிட்டு இல்ல உங்க நம்பர் தெரியாதல்ல ஹெச்எஸ்ஏ நீங்க கூப்பிடுங்க அவர்கிட்ட தான் இருக்கு ஃபைல் எல்லாம் அவங்க என்ன கல்லு வச்சிருக்கீங்களோ அந்த கல்லுக்கு தான் பாத்துட்டீங்க சரியா நீங்க என்ன கொடுத்தீங்களோ ரெக்கார்ட் பார்த்துருக்கேன் குருமலை குருவி யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.